ஐயோ, என்னடா இது இடம் இப்படி இருக்கு. ஸோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாவே வெறும் காடா இருக்கு. என்னடா இது, ஒரு சின்ன கொடி செடி இருக்கும்ல, கொடி கொடியா தொங்கும்ல, அந்த மாதிரி ஒரு செடி வந்து இங்க அப்படியே வச்சிருக்காங்க. தெரியுதா? சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. நம்ம இப்போ டேம்ல இருக்க அந்த பாலத்துல நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து மெயினான அந்த சட்டர். ஸோ இந்த சட்டரை ஓப்பன் பண்ணும்போது தான் இங்க இருந்து தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊருக்கு போகும். ஓகேங்களா? ஸோ உங்க ஜூமிங்ல கட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க தண்ணி ஓப்பன் பண்ணா இங்க அப்படியே இங்க இருக்கிற ஆறுகளுக்கு ஊர்களுக்கு தண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த டேம்ல வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சின்னதா வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பெயிண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க போல. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ காத்து வந்து ரொம்ப கூலிங்கா அடிச்சுட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பக்கத்துல தண்ணி இருக்கு. என்னதான் வெயில் இருந்தாலும் நமக்கு வந்து காத்து அடிக்கும் போது அந்த தண்ணியா நமக்கு வந்து கூலிங்கான காத்து தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இங்க பக்கத்துல பாருங்க, போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, செல்ஃபி. ஐயோ, பெயிண்ட் வேற அடிக்கிறாங்களா? அந்த பெயிண்ட் அடிக்கும் போது காத்து வேற மயரம் அடிக்கிறதுனால சின்னதா லைட்டா மூஞ்சில எல்லாம் பட்டுருச்சு. வேற மாதிரி நைட்ல வந்தா சூப்பரா இருக்கும் போல. ஏன்னா நைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல சின்ன சின்ன லைட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நைட்ல ஆன் பண்ணும் போது நம்ம நைட்ல வரும்போது ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் இந்த டேம்ல வந்து எத்தனை ஷட்டர் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஷட்டர்னா எதை சொல்றேன்னு தெரியும். இந்த க்ளோஸ் பண்றோம் பாத்தீங்களா, ஸோ அந்த கை கார்டு தெரியுது பாத்தீங்களா, இதுதான் ஷட்டர். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கு, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி போட்டிருக்குல, இது வந்து டேமோட மேலே போகலாம். இந்த டேமோட மேலே போய் தான் இந்த ஷட்டரை ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான கேட்டை இதை போட்டு வச்சிருக்காங்க, யாரும் மேலே போகக்கூடாதுன்னு. மேலே போய் நின்னா நம்ம இன்னும் நிறைய சூப்பரா பார்க்கலாம், எல்லா விஷயத்தையும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் பாருங்களேன், இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன். ஸோ அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன். பட் ஆனா இப்பவுமே வந்து காத்து நல்லா செம்மையா அடிச்சிட்டு இருக்கு. வித் அந்த வாட்டரோட தண்ணியோட அப்படியே கூலிங்கா அடிச்சிட்டு இருக்கு. வேற மாதிரி. ஸோ நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து நம்ம நிறைய பிளேஸ்க்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போயிட்டே இருப்போம். ஓகே, வாவ். ஸோ அந்த கீழே ஒரு சட்டர் இருக்கும்ல, சட்டர்னா அந்த தண்ணியை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது. ஸோ அதை இங்கே வந்து தனியாக வச்சுருக்காங்க, விசிபிளாக நம்ம பார்க்குற மாதிரி. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த சட்டர், தண்ணியை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற சட்டர். ஸோ ரொம்ப வாவ், வாட் அ பியூட்டிஃபுல், சூப்பர், செம்மையாக இருக்குது. ஸோ ஈவினிங் டயத்தில், மார்னிங் டயத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் தெரியாது, விசிபிள் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ஆனால் இப்போவும் கூட மணி வந்து பார்த்தீங்கன்னா 11, ஒரு வெயிலில் நிற்கிற ஃபீலே இல்லை. காற்றுலாம் சும்மா சில்லுன்னு அடிச்சுட்டு தான் இருக்குது. செம்ம பெருசாக இருக்குது இந்த டேம். இதுதான் இந்த டேமோட ஷட்டர். ஸோ இதுலேருந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த டேமு. நமக்கு ஜூமிங் கேமராவில் அவ்வளோதான். ஓகேங்களா? நம்மளோட லென்ஸ் வந்து 18 to 50 mm. ஸோ அதனால் நமக்கு ஜூமிங் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு புல்லட்ல வேற 2 பேர் கப்புள்ஸ் நினைக்கிறேன் போறாங்க. செம்மையா இருக்கு, என்ஜாய் பண்ற மாதிரி. ஸோ இது கீழே போகலான்னு நினைக்கிறேன். இது கீழே போனால் என்ன இருக்குன்னு தெரியல, நம்ம போயிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள அது வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே பார்க்கும்போது தெரியுது நிறைய மரங்கள்லாம் இருக்கும் போல். ஸோ விளையாடுறதுக்கு இடம்லாம் இருக்கும் போல். எல்லாத்தையும் இப்போ வெட்டி வச்சுருக்காங்க, உள்ளுக்குள்ளே போகாத மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி
பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் உள்ளுக்குள்ளே இங்கெல்லாம் உட்காந்துருக்கலாம், விளையாடலாம் போல். அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. ஒருத்து இன்னைக்கு நேற்று நைட்டே நான் பிளான் பண்ணேன். ஸோ எங்கெங்கே பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூரில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது நிறைய கோயிலெலாம் வந்துச்சு. அப்புறம் இன்னும் நிறைய பார்க்கும்போது இந்த டேம் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, இந்த டேமோட பிக்சர்லாம் பார்த்தேன் கூகுள் மேப்பில், வேற மாதிரி இருந்தது. ஸோ அதனால இந்த டேமுக்கு இன்னைக்கு வந்தது சொல்லப்போனால் பயங்கரமாக ஒருத்தன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே ஆய்வு கூடம்லாம் இருக்குது, லேப்லாம் இருக்குது. இந்த பூண்டி டேமை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கணும் போல். ஸோ ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குது இங்கே. ஸோ பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே அங்கெல்லாம் நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் விசிட் பண்ணலாம் போல் உள்ளுக்குள்ளே. நம்ம நெக்ஸ்ட் அந்த உள்ளுக்குள்ளே தான் அந்த இடத்துக்கு போக போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. செல்லியம்மன் ஆலயம், பூண்டி கிராமம். ஸோ இங்கே ஒரு சின்ன கோயில் வேற இருக்கு இந்த பூண்டி டேமுக்கிட்டே. வாவ் வாவ், வாட் அ பியூட்டிஃபுல். என்னடா அது, ஒரு சின்ன கொடி செடி இருக்குல்ல, கொடியா தொங்கும்ல, அந்த மாதிரி ஒரு செடி வந்து இங்க அப்படியே வச்சிருக்காங்க. தெரியுதா? சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. இந்த தொங்குற மாதிரி நிறைய செடி இங்க வச்சிருக்காங்க. அந்த செடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உக்கார மாதிரி பிளேஸ், டேபிள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள போகலாம். என்னதான் வெயில் பயங்கரமா இருந்தாலும் இதுக்குள்ளெல்லாம் வந்தோம்னா நமக்கு வெயிலே தெரியாது. வாவ் வாவ், என்னடா இது, வேற மாதிரி இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள வந்து பாருங்க, இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. ஒரு 4-5 தூண் வச்சிருக்காங்க சைடில், ஓகேங்களா? 4-5 தூண் இருக்கு சைடில். அந்த தூணுக்கு மேலே 2 மரம் வந்து ஒரு 2 மரமா 2 மரம் வந்து வச்சிருக்காங்க. அந்த கார்னர்ல ஒன்று வச்சிருக்காங்க, அந்த கார்னர்ல ஒரு மரம் இருக்கு, இந்த கார்னர்ல ஒரு மரம் இருக்கு. ஸோ அந்த மரத்தை வந்து வளர்த்து இந்த கொடியை வந்து அப்படியே மேலே விட்டுருக்காங்க. விட்டதுனால இது எப்படி இருக்குன்னா பாருங்க, ஒரு கூண்டு போல இருக்கு, ஒரு நிழல் கொடுத்துட்டு இருக்கு. பாத்தீங்களா, ரொம்பவுமே சூப்பரா இருக்குல்ல. உள்ளுக்குள்ள என்னதான் இங்க வெயில் அடிச்சாலும் நீங்க உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில்ல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது உங்களுக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கும், குளுன்னு இருக்கு. ஸோ பக்கத்துல ஒரு சின்ன கோவில் வேற இருக்கு. ஸோ நம்ம அதையும் காட்டுறோம். இங்க பாத்தீங்களா, நம்ம பையன் ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ இவனும் வெயில் தாங்க முடியாம இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். ஐ லைக் இட். நம்ம ஷூ போட்டதுனால உள்ள போக வேண்டாம். ஸோ இங்க வெளியவே நின்று பார்ப்போம். உள்ள வந்து செல்லையம்மன் ஆலயம், செல்லையம்மன் அப்படின்னு ஒரு சாமி வந்து உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள இருக்கு, ஓகேங்களா? நல்லா இருக்கு இந்த இடம். இதுக்குள்ள போகலாமா என்னன்னு தெரியல, உள்ள போவோம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதுக்குள்ளதான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் போல. ஆஹா, இங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. குரங்கு இருக்கு இங்க. ஸோ பட் எதையும் தூக்கிட்டு போகாம இருந்தா ஓகே, பெட்டர். ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா சிக்கலாகி போயிடும். நம்ம எல்லாம் வேற நம்மளே வெறிகுண்டு பார்க்குறாங்க. ஓகே, இங்கே ஒரு கேன்டீன் வேற இருக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் போல. ஸோ இந்த ரோட்லேயே வந்து நம்ம வந்து நிறைய பைக்கு கார்லாம் போகலாம் போல். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் 2 வீலர் கார்லாம் இந்த பக்கம் வராங்க. ஓகே, நம்ம உள்ளே போகலாமான்னு அப்படியே கேட்டு போவோம். இவங்களை நம்ம பார்த்தோன்னா ரொம்ப குஷியாக இருக்காங்க, பயங்கரமாக விளையாடுறாங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.